தமிழோட ஃப்ரெண்டுக்கு ஒரு குடிகாரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணு அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இன்னொரு ஃப்ரெண்டும் வயசுக்கு வந்துடுறா. அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வரதில்ல. இப்போ தமிழ் 10th போயிட்டா அந்த கிளாஸ்ல ஒரே ஒரு பொண்ணா அவ மட்டும்தான் இருக்கா. ஊர்ல இருக்க எல்லாருமே தமிழ் ஏன் இன்னும் வயசுக்கு வரலன்னு சொல்லி அவங்க அம்மா முன்னாடி அவங்க அப்பா முன்னாடியுமே ஒரு மாதிரியா பேசுறாங்க. அதை கேட்டு இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தமிழும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சின்ன வயசுல ஒரு டீச்சர் கிட்ட முத்தம் வாங்குறதுக்காக பக்கத்துல இருக்க பொண்ணை பார்த்து காப்பி அடிச்சு அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ஸ்கூல் விட்டு ஓடி வந்த கதையை பார்த்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் அவரோட கந்த துணியை காய வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அவங்க அப்பா வந்துடுறாரு. அவங்க அம்மாவை பார்த்து உன்னோட கந்த துணியெல்லாம் என் பிள்ளைய அது காய வைக்க சொல்றேன்னு சொல்லி திட்டிட்டு போறாரு. அடுத்த நாள் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதுல கூட அவங்க அம்மாவை கிட்ட விடாம தமிழை வச்சு தான் பூஜை பண்றாங்க. தமிழுக்கு 10th எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் தராங்க. அதை எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட காமிச்சு வெளியூர்ல போய் தான் எக்ஸாம் எழுதுன்னு சொல்றா. அவங்க அம்மா முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க அப்பா கிட்ட போய் காட்டும் போது முதல் தடவை அவங்க அப்பா தமிழை திட்டி விட்டுறாரு. பிறந்ததே தப்புப்பான்னு தமிழ் எழுத உடனே அவங்க அப்பா ஃபீல் பண்ணி உனக்கு என்னமா எக்ஸாம் தானமா எழுதணும்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப தமிழை பொண்ணு கேட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. உங்க பொண்ணு வெளியூருக்கு போய் எக்ஸாம் எழுதாமே, இது நம்ம ஊர் முறையிலேயே இல்லைன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. வந்தவங்கள டீச்சர் ஒருத்தன் தமிழை பார்த்து தப்பா பேசின உடனே அவங்க அப்பா டென்ஷன் ஆகி உங்க முறை என்ன, வயசுக்கு வந்தா தானே வெளியூருக்கு போகக்கூடாது, என் பொண்ணு இன்னும் வயசுக்கு வரல, அதனால வெளியூருக்கு போய் எக்ஸாம்லாம் எழுதுவா, யாரும் தடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே தமிழ் ரொம்ப சந்தோஷமாயிடுறா.